மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் வங்கதேசத்தினரின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கிறதா? தொடர்ச்சியாக வங்கதேசத்தினரின் அராஜகம் திருப்பூர்ல அதிகமாயிட்டே போகுது. இதற்கு என்னதான் தீர்வு? சமீபத்துல வங்கதேசத்தினருக்கு எதிராக திருப்பூர்ல இந்துக்கள் மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டம், போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க. ஆனா அந்த தகவல் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற பகுதிகளுக்கு, தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கு அதிகமா போய் சேர்ந்ததா அந்த செய்தி அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும். கொங்கு பகுதிகளில் மட்டும்தான் இது தொடர்பான செய்திகள் அதிகமா மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கு. தென் மாவட்டங்கள்லயோ அல்லது தமிழ்நாட்டின் இந்த கிழக்கு பகுதி, திருச்சிக்கு இந்த புறம் இருக்கக்கூடிய பகுதிகளிலோ அல்லது வட மாவட்டங்களிலோ இந்த திருப்பூர்ல நடந்த இந்த சம்பவம் தொடர்பான எந்த ஒரு செய்திகளும் மக்கள் கிட்ட போய் சேரல. இந்த ஊடகங்கள், அரசு அதிகாரிகள், அரசாங்க நிர்வாகம் எல்லோருமே வங்கதேசத்தினருக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்துக்களினுடைய குற்றச்சாட்டு. அதுவும் திருப்பூர்ல இருக்கக்கூடிய இந்துக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சரி, என்னதான் நடந்தது திருப்பூர்ல அப்படிங்கறத நாம பார்க்கணும். திருப்பூர்ல ஜோதி நகர்னு ஒரு ஏரியா, அதற்கு கோல்டன் நகர் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த பகுதியில ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு நபர் ஒரு 5 சென்ட் நிலத்தை வாங்கி அதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறாரு. இப்போ திருப்பூர் மாதிரியான சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நாம ஒரு நிலம் வாங்கி பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங் என்ன பில்டிங் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணணும். அதாவது வீடா, காம்ப்ளெக்ஸா, இல்ல ஏதாவது ஒரு கடைக்கு பெரிய அளவுல ஒரு கடை மாதிரி கட்டுறீங்களா, இல்ல வேற என்ன பர்பஸ்க்காக, கோவிலா, சர்ச்சா, மசூதியா, இந்த மாதிரி என்ன கட்டடம் அப்படிங்கறத கவர்மெண்ட் கிட்ட மென்ஷன் பண்ணணும். அதற்கான பர்மிஷனும் வாங்கணும். அதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்தாதான் நீங்க அந்த கட்டடத்தை கட்ட முடியும். இப்ப வீடுன்னு சொல்லிட்டு அங்க கோயில் கட்ட முடியாது. அதே மாதிரி வீடுன்னு சொல்லிட்டு சர்ச்சு கட்ட முடியாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் மாநகராட்சிகள்ல உண்டு. ஆனா இந்த நபர் என்ன பண்றாரு, முதல்ல அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுறாரு. அங்க இருக்க மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ கட்டடம் கட்டுறாங்க அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டாங்க. அந்த பகுதி முழுவதும் இந்துக்களினுடைய ஏரியா. இப்ப அந்த பகுதிகளில் கட்டடம் கட்டி திடீர்னு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரபு பள்ளி, சோ அரபு மொழி கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி இவங்க மாணவர்கள் எல்லாம் வர வச்சிருக்காங்க. சோ அந்த பகுதியில் இருக்க மக்களும் சரி ஏதோ ஸ்கூல் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு சாதாரணமா விட்டுட்டாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்து திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா அங்க மைக்கு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, போர்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கு தொழுகை நடத்தப்படும், இங்க தொழுகை நடத்தணும்னா முஸ்லிம்கள் வரலாம் அப்படின்னு போர்டு வச்ச உடனே நிறைய முஸ்லிம்கள் அங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் தொழுகை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரபு மந்திரங்கள்லாம் ஊத ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஃபாங்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த என்ன வார்த்தைன்னு எனக்கு சரியா தெரியல. சோ அந்த தொழுகை நடத்தும் பொழுது சில மந்திரங்கள்லாம் அரபுல அவங்க உச்சரிப்பாங்க, அரபு உருதுல. அந்த மந்திரங்கள்லாம் ஓத ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்க மக்களுக்கு ஒரே குழப்பம். என்னடா இவங்க ஸ்கூலுன்னு சொல்லி தானே ஆரம்பிச்சாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா இப்படி மசூதி மாதிரி தொழுகை நடத்த ஆரம்பிக்கிறாங்களே, ஒரே சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இந்துக்களுக்கு ஒரே குழப்பம். உடனடியா இந்துக்கள்லாம் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திடீர்னு உருவான அந்த மசூதிக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அந்த நபர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பூர்ல இருக்கக்கூடிய பல பனியன் கம்பெனிகளா இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் வராங்க. அவங்களுடைய பின்னணியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவங்க எல்லாம் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த தகவலும் இவர்களுக்கு வெளியாகி இருக்கிறது, தெரிஞ்சிருக்கு. சோ வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இங்க போறாங்க அப்படிங்கிற தகவல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரிய வந்த உடனே ஆர்ப்பாட்டத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உடனடியாக அங்க அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க, தாசில்தார், RDOன்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சு அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் அங்க பாத்தீங்கன்னா அனுமதி இல்லாமலேயே கட்டடம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அதிகாரிகள் அந்த முஸ்லிம்களுக்கு ஆதரவாகத்தான் செயல்படுறாங்க. அதுவும் வங்கதேச முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ப்பாட்டம் செய்த மக்களையும் நீங்க ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாதுன்னு எழுதி கொடுங்க, நீங்க போராட்டம் செய்ய மாட்டோம்னு கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு இந்துக்களை மிரட்டக்கூடிய வகையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளும் செயல்படுறாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது அனுமதி இல்லாம கட்டடமும் கட்டி அதுல ஸ்கூலுங்கிற பேர்ல ஆரம்பிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா மசூதியை கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே ஒரு பில்டிங் கட்டுறோம்னா எதற்காக இந்த பில்டிங் கட்டுறோம், அந்த பில்டிங் என்ன பில்டிங் அப்படிங்கறதெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட முதல்ல பர்மிஷன் வாங்கணும். சோ இவங்க எந்த அனுமதியுமே இல்லாம இப்படி இவங்க வெளிப்படையா திடீர்னு ஒரு மசூதியை கட்டி, அதுவும் இந்துக்கள் 100% இருக்கக்கூடிய அந்த பகுதியில ஒரு மசூதியை கட்டி இவங்க மத கலவரத்திற்கு
திருப்பூரை வந்து உருவாக்க போறாங்களோ, அதாவது இப்ப அவங்க வந்து கோயம்புத்தூர்ல ஏற்கனவே மத பிரச்சனை எல்லாம் உருவாகி இருக்கு. சோ அதே மாதிரியே இங்க திருப்பூர்லயும் ஒரு மத பிரச்சனையை இவர்கள் உருவாக்குகிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் இந்துக்களுக்கு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்தினர் திருப்பூரை குறிவைத்திருக்கின்றனர் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே பூர்ணா தேவின்னு சொல்லிட்டு திருப்பூரை சேர்ந்த ஒரு பொண்ணு பங்களாதேஷ்ல சேர்ந்த ஒருத்தன் வந்து இங்க பனியன் கம்பெனில வேலை பார்த்திருக்கான். அவனை லவ் பண்ணி அவங்க கூட பங்களாதேஷ் வரைக்கும் ஓடி போச்சு. அந்த பொண்ணை வந்து அங்கேயே கொண்டுட்டானுங்க. பொண்ணு அங்கேயே போச்சுட்டானுங்க. அந்த பொண்ணோட பாடி கூட இங்க வரல. சரிங்களா? அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாச்சு. ஆனா எல்லா பகுதி மக்களுக்கும் அந்த செய்தியும் போய் சேரல. இப்ப அதே போல வந்து திருப்பூர்லயே வந்து ஒரு நகை கடையில கொள்ளையடிச்சிட்டு பங்களாதேஷுக்கு அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு தப்பிச்சு போயிட்டானுங்க வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள். சோ இந்த மாதிரி இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்களால திருப்பூர், கோயம்புத்தூர் உட்பட அந்த கொங்கு மண்டலம் முழுவதுமே தொடர்ந்து பதட்டத்திலேயே தான் இருக்கு. இந்த வங்கதேசத்தினர் தான் பல இடங்கள்ல கொலையும் செஞ்சுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு கூட இருக்கு. சமீபத்துல இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளை நோட்டமிட்டு கொலை செய்து நகை பணம் பறிக்கக்கூடிய கும்பல்கள்லாம் இருக்காங்க. அதனால வந்து இந்த வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஈடுபடலாம், அதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அப்படின்னு காவல்துறையினரே வந்து பல இடங்கள்ல அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வங்கதேசத்தினர் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது திருப்பூர்ல அவசியமாகிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் இந்த பகுதிகளில் இங்கதான் வந்து அதிகமாக தொழில் நிறுவனங்கள் இருக்கு, இங்கதான் வேலை வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கதேசத்தினர் ஊடுருவல் எவ்வளவு இருக்கு, அதே போல வடமாநில தொழிலாளர்கள் அப்படிங்கிற பேர்ல இங்க வந்து வேலை செய்யக்கூடிய அந்த வடமாநில தொழிலாளர்கள்ல எவ்வளவு பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள், வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் என்ற கணக்கெடுப்பெல்லாம் நடத்தணும். அந்த கணக்கெடுப்பெல்லாம் நடத்தி வங்கதேசத்தினரை வந்து உடனடியாக நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாகவும் இருக்கு. திருப்பூர்ல ஏற்கனவே வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்க திருப்பூர்ல வந்து வேலை பார்த்து தங்கி பணம் சம்பாதிச்சு 7 வீடு கட்டி அதுல ஒரு வீட்டுல இந்த ஆளு குடியிருக்கான், மீதி 6 வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கான். இந்த ஆள் வந்து உள்ளூர்லயே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்று பல வருடங்கள் வாழ்ந்திருக்கான். அந்த ஆளு பங்களாதேஷ் அப்படிங்கிறதே வந்து இப்பதான் தெரிய வந்தது. ரீசெண்டா ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நபரை கைது பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஆளுக்கு 7 வீடு இருக்குன்னு. 7 வீடு சொந்தமா வந்து கட்டியிருக்கான். அந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல இருந்து வந்து இங்கே திருப்பூர்ல உட்காந்துக்கிட்டு இந்த பனியன் நிறுவனங்கள்ல வேலை பார்த்து 7 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு வங்கதேசத்தினர் இங்கே சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுவும் நம்ம திருப்பூர்ல உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது இல்லை. இப்ப பங்களாதேஷ்ல இருந்து ஒருத்தன் வந்து எந்தவித பாஸ்போர்ட் எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாம இங்க எப்படி இத்தனை வருஷம் வேலை பார்த்தான், எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சான், அவன் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டினானா, இல்ல அந்த பில்டிங் 7 வீடு கட்டியிருக்கான் அதுக்கெல்லாம் அவன் பர்மிஷன் வாங்கினானா, எப்படி இந்த அளவுக்கு வந்து அவனால திருப்பூர்ல சுதந்திரமா வாழ முடியுது? அப்ப இவன மாதிரியே இன்னும் எத்தனை ஆயிரம் பேர் வந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து திருப்பூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சோ இப்படிப்பட்ட கணக்கெடுப்பெல்லாம் நாம நடத்தணும். அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பங்களாதேஷ்க்கு நாடு கடத்தினாங்களா இல்ல ஜெயில இருக்கானா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து பறிமுதல் செஞ்சதா வந்து அப்போதைய அரசாங்கம் சொல்லுச்சு. அப்போ இதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். திருப்பூர் வந்து ஆபத்துல இருக்கு. திருப்பூர் மட்டும் இல்லைங்க, என்ன கேட்டா தமிழ்நாடே இப்போ ஆபத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து வர்றவன்லாம் நார்த் இந்தியாவில இருந்தா அங்க இருக்கிற இந்துக்கள் வந்து கண்டுபிடிச்சிடறான் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வரான். தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர், அப்புறம் வந்து பெங்களூரு இந்த மாதிரி தென்னிந்திய பகுதிகளில் வந்து தஞ்சம் அடைகிறானுங்க. இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். இப்ப வட இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள்லாம் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமா இருப்பான். பங்களாதேஷ் முஸ்லீம் யாருங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். ஆனா இங்க தென்னிந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் இந்துக்கள் வந்து விழிப்புணர்வே கிடையாது. இங்க உள்ள யாரு வரா போறா, நம்ம ஊருக்கு எவன் வரான் போறான், அவன் வந்து எந்த ஊரை சேர்ந்தவன் எதுவுமே இந்த ஜனங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் தெரிஞ்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டை குறிவைத்து தென்னிந்திய பகுதிகளை குறிவைத்து இங்க வந்து நிறைய வங்கதேசத்தினர் திருட்டுத்தனமா குடியிருக்கான். சோ இவர்களை எல்லாம் கண்டுபிடித்து நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துக் கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.